நாராயணரே, தேவி, இன்று நீங்கள் இருவரும் மீண்டும் உலகிற்கு ஒரு அறிவுரையை தந்திருக்கிறீர்கள். அதாவது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மனம் ஒன்றாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் என்றும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாகத்தான் தேவி லக்ஷ்மியின் கையில் இருக்கும் நாராயணரின் அற்புத தாமரை, அதோடு அவர் கையில் இருக்கும் தேவி லக்ஷ்மி கொடுத்த ஸ்ரீகமலம். சத்திய வாக்கு பிரபு. ஆகையால் இதற்கு பிறகு என் கமல நயனமான நாராயணர் அவர்களுக்கு மற்றும் தேவி லக்ஷ்மிக்கு யாரெல்லாம் கமல புஷ்பத்தால் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணரின் அருள் நிரந்தரமாக கிடைக்கும். நிரந்தரமாக கிடைக்கும். நிரந்தரமாக கிடைக்கும். அச்சுதம் கேசவம் ராம நாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம். முதலாவதாக நான் லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வேறு வேறு என்று நினைத்த ஹயக்ரீவன் தவறு செய்தான். அதை மீண்டும் நீங்கள் செய்யாதீர்கள். லக்ஷ்மி நாராயணர் ஒன்றுதான். தாயே, ஹயக்ரீவனின் சிதையின் இந்த அக்னியை ஒருபோதும் அணைய விட மாட்டேன். இது அசுரர்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். தேவர்களை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணா. பார்த்தீர்களா தேவரிஷி, அக்னியின் தன்மை ஒன்றுதான். ஆனால் லட்சியம் வெவ்வேறாக இருந்தால் விளைவுகளும் வேறாக இருக்கும். சத்திய வாக்கு பிரபு. ஒரு புறம் அசுரக்குலம் பழி தீர்க்கும் அக்னியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்றென்றும் அழிவை மட்டுமே உண்டாக்கும். ஆனால் மறுபுறம் மனுவோ இந்த யாகத்தின் அக்னியால் மானுடர்களின் நலனுக்காக ஜோதியாக விளங்குகிறார். இயற்கை இல்லாமல் மனிதன் ஒன்றுமில்லை. இவ்வுலகின் உருவாக்கத்திற்காக மனுவுக்கு இயற்கையின் உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் மனுவின் உத்தேசத்திற்காக தங்கள் வாழ்த்தை அளிக்க வேண்டும். அவருக்கு விரைவிலேயே அவருக்கேற்ற வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும். அதோடு பூமியில் வாழ்க்கை சிறப்பாக மலரட்டும்.
ஒரு பக்தனுக்கு பலன் தருவது இயற்கையின் கடமையாகும். பக்தியோடு மனு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பலன் கிடைப்பது அவசியமாகும். மனோவிற்கு அவரது கடும் தவத்திற்காக இயற்கையில் அழகான படைப்பு ஒன்று கிடைக்கட்டும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மனு. அனைத்து தேவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். யாகத்தின் தவத்தால் மற்றும் இயற்கையின் ஆற்றலால் நீ பிறந்திருக்கிறாய். அதன் காரணமாக உன்னிடம் செல்வம் நிறைந்துள்ளது. இந்த செழிப்பின் காரணமாக உன்னை காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா அதாவது ஸ்ரீ. புதிய சிருஷ்டியின் புதிய ஸ்திரீ ஆவாய். இந்த பூமியில் ஸ்திரீ தத்துவம் உன்னிடமிருந்து ஆரம்பமாகட்டும். சொரூபமாக இருப்பதற்காக உன்னுடைய பெயர் சத்ருபா ஆகும். சத்ருபா, சத்ருபா, சத்ருபா. தீர்மானம் நிறைவேறியது. இனி உத்தேசமும் நிறைவேறட்டும். மனு, சத்ரூபா, செல்லுங்கள். இந்த சிருஷ்டியில் மானுடர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்ததிகளால் இந்த உலகை சிறக்கச் செய்யுங்கள். சத்ரூபா மற்றும் மனுவின் குழந்தைகளுக்கு இந்த உலகம் மனுவின் முயற்சியின் காரணமாக மனுஷன் என்று அறியப்படுவார்கள். வாருங்கள், சாந்தமாக வைகுண்டத்திற்கு அருள் புரியுங்கள்.
காரணம் சமநிலையை சீர்குலைக்க மது கெட்டப்பும் இல்லை, ஹயக்ரீவனும் இல்லை. அதன் காரணமாக இருவரும் நிம்மதியாக ஒன்றாக இருக்கலாம். உங்கள் தரிசனத்தையும் நாங்கள் பெறுவோம். ஜெயன் விஜயன் மிக அருமையாக கூறினார். அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த துஷ்ட அரக்கர்களை தண்டிப்பதற்காக பாதாளம் சென்றேன். காரணம் அவர்கள் மீண்டும் நம்முடைய அன்பிற்கு நடுவில் தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. அன்பிற்கு முன்பாக நாம் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் தேவி. ஜெயவிஜயன் கூறியதும் பொய்யல்ல. நம் விவாகம் நடப்பதற்குள் பிரளயம் உருவாகிவிட்டது. பிரளயத்தின் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நாம் இப்போதுதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால் இப்புவியோடு நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ளலாம். நல்லது நாராயணரே. இந்த சுபகாரியத்தோட ஆரம்பத்தை நான் சுபசிங்காரத்தோடு ஆரம்பிக்கிறேன். அதோடு நான் புதிய ஆரம்பத்திற்காக சமர்ப்பணம் செய்கிறேன். தங்களுக்காக புஷ்பம் கொண்டு வருகிறேன். ஒரு நிமிடம். இவ்வளவு அழகான உடையா? யார் தேர்ந்தெடுத்தது? நாராயணரே, எவ்வளவு அழகான ஆடை இது! எனக்கு மற்றொரு உதவியும் செய்வீர்களா? கேள்வி எதற்கு தேவி? தாங்கள் உத்தரவிடுங்கள். சிங்காரத்திற்கான பொருட்களில் இருந்து இதோ இந்த ஆடை வரையில் நீங்களே தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது இந்த புடவையை அழகாக மடித்து கொடுங்களேன். என்ன ஆழ்ந்து விட்டீர்கள் நாராயணரே? உங்கள் லக்ஷ்மிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா? நிச்சயம் உதவி செய்வேன். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை உள்ளது. அது என்ன நிபந்தனை? நாராயணன் மீது சந்தேகமா? தாங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் நிபந்தனையிலும் அன்பு உள்ளது. உச்சிதம்தான்.
நீங்கள் இதை அழகாக மடித்துக் கொடுங்கள். உங்கள் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். ஸ்திரீயுடைய வஸ்திரத்தின் ஒவ்வொரு மடிப்பும் இந்த சிருஷ்டியின் நிர்மாணத்தில் தன்னுடைய சிறப்பை காட்டும். பாருங்கள் தேவி, மனித குலம் வளர ஆரம்பித்து விட்டது. சத்ருபா, நீ உனது கடமையை நிறைவேற்றிவிட்டாய். வாழ்க வாழ்க லட்சுமி லட்சுமி நாராயண. நாராயண. திதி தாயாரே, சிருஷ்டி மீண்டும் புரண வைக்கப்பட்டு விட்டது. அற்புதம்! பாருங்கள் தேவராஜா இந்திரரே, இன்று மீண்டும் ஒருமுறை இந்த சிருஷ்டியில் லக்ஷ்மி நாராயணர் சுகம், அமைதி, சமநிலையை கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் சொல்வது சரிதான் தேவரிஷி. இந்த உற்சவத்தை கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியின் சுகம்தான் லக்ஷ்மி நாராயணரின் சந்தோஷமாகும். இருவரும் எந்த கவலையுமின்றி தங்களின் விவாக வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். சொல்லுங்கள், லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! நேரம். வாழ்க்கையில் நாம் அனைவரும் செல்வத்திற்கு பின்னால் அலைகிறோம். ஆனால் மிக முக்கியமான செல்வத்தை இழந்து விடுகிறோம், நேரம். காரணம், நீங்கள் பிறந்து இறக்கும் வரையில் எந்த நேரம் உங்களோடு இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையாகும். ஆகையால் ஓர் புத்திசாலியாக இருப்பவன் தன்னுடைய நேரத்தை என்றுமே வீணடிக்க மாட்டான். அழிந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம். அழித்த ஞானத்தை மீண்டும் நன்றாக படித்து உங்களால் அதை அடைந்து விட முடியும். ஆனால் நேரத்தை விட்டுவிட்டால் அது மீண்டும் உங்களிடம் வராது. நேரம் சென்ற பிறகு உங்களிடம் மீண்டும் வருவது உங்களுடைய வருத்தம் மட்டுமே. ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு க்ஷண நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். அதனால் நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் சிறப்படைவீர்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால் நிம்மதியான, சந்தோஷமான வைகுண்டத்தை நீங்கள் காணலாம்.